where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அமைச்சர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலுக்கு தயாராகும் வகையில் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் அமைச்சர்கள். விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன முத்துப்பழம்பதி? ஆனந்தி, தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மக்களை சந்திக்க தயாராகி வருகின்றனர். அதன் அடிப்படையில்தான் தமிழக முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை கடந்த சில நாட்களுக்கு முன் தொடங்கி வைத்தார். அந்த அடிப்படையில் தமிழக அமைச்சர்கள் இன்று வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து மத்திய அரசு தமிழகத்துக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அது குறித்து எடுத்து கூறி வர்றாங்க. அதே போல தமிழக அரசு செய்த சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து கூறுறாங்க. இப்ப புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா தமிழக இயற்கைகள் வளத்துறை அமைச்சர் ரகுபதி 27வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்திச்சு மத்திய அரசின் தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அது குறித்து எடுத்து கூறினாரு. அதே போல தமிழக அரசு இந்த 4 ஆண்டுகள் என்னென்ன சாதனை எல்லாம் செஞ்சிருக்கு என்பது குறித்தும் மக்களிடம் எடுத்து கூறுறாரு. இப்ப சட்டத்துறை தமிழக இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதியை பொறுத்தவரையில அவர் செய்தியாளரை சந்திச்சாரு. அப்ப கூறும்போது மத்திய அரசு தமிழக அரசுக்கு தொடர்ந்து எதிராக செயல்படுது, அதன் அடிப்படையில் தான் மக்களை ஒருங்கிணைக்க முன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே சொல்லும்போது கூட அதாவது மக்களை மட்டுமல்ல, பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியின் நிர்வாகிகளும் சந்திக்க இருக்கோம். அவங்கள்ட்ட தமிழக அரசின் திட்டங்களை கூறுவதோடு தமிழக அரசு எவ்வாறெல்லாம் செயல்படுது மக்களின் வளர்ச்சிக்காக, நம்ம எந்த விஷயத்தெல்லாம் ஒன்றிணைய வேண்டி இருக்கு என்பது குறித்து விரிவாக எடுத்து கூறி அனைவருமே நாங்கள் ஒன்றிணைக்க இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் இன்றும் மக்களை சந்தித்து அனைவரும் ஒருங்கிணைய வேணும், மத்திய அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும், என்னென்ன தேவைகள்லாம் நம்ம ஏன் ஒன்றிணையணும் அப்படிங்கிற தேவைகள் குறித்தும் எடுத்து கூறியிருக்காரு. தொடர்ந்து இதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களுமே இன்று ஓரணியில் திரளுவோம் என்ற இயக்கத்தின் மூலம் மக்களை சந்திச்சு வர்றாங்க. இன்று தொடங்கும் இந்த இயக்கம் இன்னும் 45 நாட்களுக்கு தொடர்ந்து மக்களை சந்திக்க இருப்பதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்ப தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் திமுக இன்று ஓரணியில் திரளுவோம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கு. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வருகின்ற 7ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு. அப்ப தேர்தல் இப்பவே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றே சொல்லலாம். ஆனந்தி, வீடு வீடாக சென்று அமைச்சர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். முத்துப்பழம்பதி, திமுக அரசின் திட்டங்கள் தொடர்பாக மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் அமைச்சர்களை சந்திக்கும் போது ஏதாவது கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்களா? முதல்ல மக்களை சந்திக்கும் போது அமைச்சர்கள் இந்த 4 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கோம் என்பது குறித்து எடுத்து கூறுறாங்க. குறிப்பா அந்த பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் பணம், இலவச பேருந்து உள்ள திட்டங்களை சொல்றாங்க. அதனை கடந்து மக்களை பொறுத்தவரையில அமைச்சர்கள் சந்திக்கும் போது அவங்களோட அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு, அதையும் எடுத்து கூறுறாங்க. மேலும் அந்த மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட உயர்வுனால மக்கள் பாதிக்கப்படுறது குறித்தும் மக்கள் இதெல்லாம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்கள்ட்ட வருகின்ற அமைச்சர்கள்ட்ட எடுத்து கூறுறாங்க. ஒருபுறம் அமைச்சர்கள் சாதனையை கூறும்போது மக்கள் என்னென்ன சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க என்பது குறித்தும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை அவங்க கூறுறாங்க. அதெல்லாம் கேட்கும் அமைச்சர்கள் இது குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப திமுகவோட இந்த ஓரணியில் திரளுவோம் இந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கமா இருப்பதே மத்திய அரசு தமிழகத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்குது, அதுல இருந்து நம்ம ஏன் ஒன்றிணைய வேண்டும், வருகின்ற தேர்தலை நம்ம ஏன் ஒன்னா சந்திக்கணும் அப்படிங்கறத முக்கிய கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. இருந்த போதிலுமே மக்கள் அவங்களுக்கான பிரச்சனைகள் குறித்து அவங்கள்ட்ட எடுத்து கூறுறாங்க. ஆனந்தி, ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் திமுக சார்பில் அமைச்சர்கள் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.